லூக்கா 6வது அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 6வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்டு. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே வேதம் பதிவிடுகிறது. என்ன சொல்லுது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே அவரை அநேகர் போய் தொட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களாம். ஏன் அப்படி தொட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களாம்? இயேசுவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வருகிறதை அவர்கள் பார்த்தார்கள். யாரெல்லாம் போய் அவரை தொட்டார்களோ அவர்கள் எல்லாம் சுகம் பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 12 வருடமாய் இரத்தப்போக்கு உள்ள ஒரு வியாதி உள்ள ஒரு மனுஷியை பற்றி வேதம் இங்கு சொல்லுகிறது. அவளுக்கு 12 வருடம் இரத்தப்போக்கு வியாதி. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 12 வருடங்கள். சாதாரண பலவீனம் கிடையாது இது. உடம்பு இருக்க ரத்தமெல்லாம் வெளியே போகுதுன்னா 12 வருஷமாக அவள் அந்த பலவீனத்தில் எத்தனையோ டாக்டரை போய் பார்த்துருக்கா, எத்தனையோ ஆட்களை பார்த்துருக்கா, எவ்வளவோ செலவு பண்ணியிருக்கிறா. ஆனால் எந்த முயற்சியும் பலனை அவளுக்கு கொண்டு வரவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா இடத்துலையும் போனாலாம். பாருங்கள், 26வது வசனத்தில், மார்க் 5:26 சொல்கிறாரு, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். இருந்த பணத்தை எல்லாம் விரயமாக்கிட்டா, டாக்டர்கிட்ட செலவு பண்ணிட்டா, ஐசியூ அட்மிட், ஆப்ரேஷன், அது இது எல்லா செலவும் முடிஞ்சிருச்சு. இப்போ கையிலையும் போண்டி ஆகிட்டா, கையிலையும் காசு இல்லை. இப்போ இயேசுவை கேள்விப்படுகிறாள். இயேசுவை தொட்டால் அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு என்னை சுகப்படுத்தும் என்பதை அவள் கேள்விப்படுகிறாள். அதை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஜனத்துக்கு பின்னால் மெதுவாக கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு போய் ஏசப்பாவோட ட்ரெஸ்ஸை தொட்டாலாம். தொட்ட உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். ஆமாம், இப்போது இந்த சகோதரி சாட்சி சொன்னாங்க இல்லையா, டாக்டர் கேட்டாங்க, உங்களுக்கு இந்த நரம்பு பிரச்சனை இருக்குமே 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 கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் எப்போவோ அது வல்லமை புறப்பட்டு போய் அதை சுகப்படுத்தி விட்டது என்பது உங்களுக்கும் எனக்கு தான் தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது? அவர் கேட்டுகிட்டே இருக்க வேண்டியது. அவர் தொழில் அவர் கேட்குறாரு, அவர் நம்ம குறை சொல்லலை. அவர் தொழில் அவர் கேட்குறாரு. ஆனால் நம்ம தொழில் நமக்கு தெரியும். அவருடைய வல்லமை நமக்குள் பாய்ந்து செல்லும் பொழுது சுகப்படுத்தாத வியாதிகளை எல்லாம் அவருடைய வல்லமை சுகப்படுத்தும் என்று நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, பைபிள் எப்படி சொல்லுது? அவள் அதை உணர்ந்தாள். அந்த வல்லமை உள்ள பாஞ்சு உள்ள வந்த உடனே, சரி, அந்த அந்த ட்ரெஸ்ஸை தொட்ட உடனே ஒரு வல்லமை உள்ளே வருது. உள்ளே வந்த உடனே உடம்புக்குள்ளே ஒரு மாற்றங்கள் உண்டாகுது. ஸோ எல்லாம் ஸ்டாப் ஆகுது. எல்லாம் அவளுக்கு தெரியுது வித்தியாசம். அந்த உடம்புல அதை உணர ஆரம்பிக்கிறான். ஏசு சும்மா இருந்தாரா? ஏசு சும்மா இல்லை. உடனே யார் என்னை தொட்டதுங்கிறாரு. என்னடா வம்பா போச்சு, கூட்டத்துக்குள்ளே இவ்வளோ கூட்டத்துக்குள்ளே வந்து யார் என்னை தொட்டது? இதெல்லாம் எப்படி இவருக்கு தெரியும்? நடுநடுங்கி போய்விட்டாள். பயம் வந்துருச்சு அவளுக்கு. ஐயோ ஏதோ சொல்லிடுவாரோ அப்படின்ற மாதிரி அவளுக்கு பயம் வந்துருச்சு. நேராக ஓடி வந்தால் சரண்டர் ஆன ஆண்டவர்கிட்ட வந்து சொன்ன, ஆண்டவரே, நான் தான் உங்கள் சரீரத்தினுடைய அந்த வஸ்திரத்தின் தூங்களை தொட்டுட்டேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருந்தது, இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருந்தது, அப்படியெல்லாம் உண்மையெல்லாம் சொல்கிறா. இப்போ இயேசு சொல்கிறார், அவளை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோടെ போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஸோ இப்போ 2 விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஒன்று,
இயேசுவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. இந்த மகள் எத்தனையோ இடத்துல அலைஞ்சு சுற்றி ஒன்றும் கிடைக்கல. இவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இயேசுவை தொட்டு விட்டால் நான் சுகம் பெறுவேன். ஏன்னா நிறைய அற்புதம் நடந்துக்கிட்டு இருக்குது, ஏற்கனவே கேள்விப்படுறா. ஸோ எப்படியாவது நான் இயேசுவை தொட்டு விட்டால் அற்புதம் நடந்துடும். கூட்டத்துக்கு மத்தியில் நுழைஞ்சு உள்ளே ஓடுறா, அவ்வளோ பலவீனத்துக்கு மத்தியிலும். ஏன்னா அந்த வலியெல்லாம் பொருட்படுத்து, அவளுடைய டயர்ட்னஸ் எல்லாம் மறந்து, எல்லாத்தையும் மறந்து, வேதனையை மறந்து அந்த கூட்டத்துக்குள்ளே நுழையிறா. இது எதை காண்பிக்கிறது என்றால், அவள் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை காண்பிக்கிறது, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை காண்பிக்கிறது. ஒரு முரட்டுத்தனமான ஒரு வெறி அவளுக்குள்ளே இருக்குது. நான் தொட்டுட்டேன்னா சுகமாயிருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் பல வசனங்கள் இருக்குது. மார்க் 6:56 சொல்கிறாரு, அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். வியாதியஸ்தர்கள் நிறைய பேரை கொண்டு வந்து வச்சு என்ன செஞ்சாங்களாம், அவரை தொட்டுட்டா சுகமாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்கள கொண்டு வந்து வச்சாங்களாம். யாரெல்லாம் அவரை போய் தொட்டாங்களோ தொட்டவங்களும் என்னானாங்களாம், சுகமானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க, இயேசு ஒரு மந்திரவாதியை போல, ஒரு சுகமளிக்கிற டாக்டரை போல, அல்லது ஒரு மருத்துவரை போல, அல்லது ஏதோ ஒரு மந்திர சக்தியை வைத்து கொண்டு மேஜிக் நடத்துகிறவரை போல இந்த பூமியில் வாழல. அவர் எப்படி தெரியுமா வாழ்ந்தார்? சாதாரண மனிதனாய் வாழ்ந்தார். எத்தனை பேருக்கு புரியுது? சாதாரண மனிதனாய் எல்லா கிராமத்துக்கும் சுற்றினார், போனார், வந்தார், சாப்பிட்டாரு, தூங்கினார், ஜெபிச்சார், நடந்தார். இப்படி தான் பைபிள் சொல்லுது. எங்கேயாவது தீர்க்க தரிசன வரம் பெற்ற இயேசு வருகிறார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வரங்கள் நிறைந்த ஊழியர் வருகிறார் வருகிறார் அப்படின்னு எங்கேயா கையை தட்டினாங்களா அப்படின்னு பைபிள் எங்கேயாவது இருக்குதுன்னா எங்கேயுமே இல்லை. ஹலோ, அப்போ இயேசுவை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? ஒரு சாதாரண மனிதனாய் இந்த பூமியிலே வலம் வந்து கொண்டிருந்தார். அவர் தேவகுமாரனாய் இருந்தும் அவர் மனிதனாய் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அவர் கிறிஸ்துவாய் இருந்தும் இந்த பூமியிலே இயேசு என்கிற நாமத்தில் வெளிப்பட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அவர் இரட்சகராய் இருந்தும் அவர் மனிதனாய் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அப்படின்னா உங்களை போல என்ன போல தான் 100% இந்த பூமியில் அவர் வாழ்ந்திருக்கிறார். அப்போ 100% உங்களை மாதிரி தான் அவர் வாழ்ந்தார்னா எப்படி வாழ்ந்தாராம்? அவர் பாட்டுக்கு நடந்து போனார். யாரெல்லாம் பின்னால் வந்தா? ஜனக்கூட்டமெல்லாம் பின்னால் வந்துச்சு. யாரெல்லாம் வியாதியாக இருந்துச்சோ அதெல்லாம் பின்னால் ஓடி வந்துச்சு. யாரெல்லாம் வியாதின்னு தெரிஞ்சிச்சோ அதெல்லாம் கூட்டிகிட்டு வந்து எங்கே வைக்கப்பட்டுச்சு? அவர் வர்ற வழியில் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் அவர், நான் 11:08 இந்த இடத்தை கிராஸ் பண்ணுவேன், நீங்கள் எல்லாரும் வந்து கட்டல் போட்டு அமரும் அப்படின்னு நோட்டீஸ் அடித்தாரா? அவர் எப்போ வருவார்னு காத்துக்கிட்டு இருந்து என்ன செஞ்சாங்களாம்? ஆமாம், அவருக்குள்ள மனிதன் அவரை பார்க்க முடியலன்னு மரத்து மேலே ஏறி உட்காந்து எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும் என்று மேலே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தானா, எப்போ வருவார்னு. ஸோ இயேசு எப்படிப்பட்டவரோ என்று எல்லாரும் தேடினாங்க. ஆனால் இயேசு நான் இப்படிப்பட்டவர்னு எந்த இடத்துலையும் காட்டிக்கல. எத்தனை பேருக்கு புரியுது? அவர் ஏன் காட்டிக்கலன்னா, அவர் சாதாரண மனிதனாக, ஒரு இயல்பான ஒரு மனிதனாகத்தான் இந்த பூமியில் வாழ்ந்தார். முதல்ல இதெல்லாம் உங்களுக்கு தெளிவு கிடைக்கலன்னா நீங்கள் இயேசு யாரோ நான் யாரோன்ற இடத்துல போயிடுவீங்க. நான் சொல்கிறேன், இயேசுவுக்கு பிள்ளை நீங்களும் இயேசுவும் இந்த பூமியிலே ஒரே நிலையிலே தான் இருக்க முடியும், மாறவே முடியாது. இல்லை இயேசு ஒரு வேறங்க, அவர் மாதிரிலாம் நான் வர முடியாதுங்க அப்படின்னா உனக்கு இயேசுக்கும் சம்பந்தம் இல்லை, நீ வேற ஏதோ இயேசுவை தேடிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் சொல்லி கொடுக்குற இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? நான் செய்தவைகளை காட்டிலும் நீங்கள் மேலானவைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆமாம், அவன் என்ன செஞ்சான்? வஸ்திரத்தை தொட்டான். ஆனால் நீ என்ன செய்வ? கையை நீட்டினாலே சுகமாவான்டா, திரும்பி பார்த்தாலே சுகமாண்டாடா அப்படின்னு இயேசு சொன்னார். ஆனால் நம்ம ஆளுகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை அது இயேசு, அது அவர் வேறு லெவல், அவர் கடவுள்கிட்டருந்து இறங்கி வந்தவர், அவர் கடவுள், அதனால் அவரால் எல்லாம் செஞ்ச முடிஞ்சது, நம்மளால அது செய்ய முடியாது அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. இயேசு ஒரு இயல்பான மனிதனாக இருந்தார், ஒரு சாதாரண மனிதனாக இருந்தார். எப்பவும் போல் காலையில் எழும்புவார், வனாந்தரத்துக்கு போவார்,
இருட்டோடு கூட செல்லுவார், மலை மேலே உட்கார்ந்து தேவனை பார்த்து ஜெபம் பண்ணுவார், திரும்பி வருவார், சீஷ பிள்ளைகளை கூட்டிகிட்டு செல்லுவார். அவருக்கு எங்கெல்லாம் போகணும்னு ஆண்டவர் அவரை அழைத்து கொண்டு செல்லுகிறாரோ அங்கெல்லாம் போவார், ஊழியம் செய்வார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பார், அற்புதங்களை செய்வார், வியாதியஸ்தரை சுகமாக்குவார். இப்படியெல்லாம் தான் வசனம் சொல்லுது. இவர் ஸ்பெஷலாக அப்படியே ஒரு விதமாக இதுக்காக அவர் இறங்கி வந்தாருங்க. கன்னி மரியின் வயிற்றில் பிறக்கும் பொழுதே பயங்கரமாக இப்படியெல்லாம் ஒரு வரம் பெற்ற, தீர்க்க தரிசனம் பெற்றங்கிற பேனரோடு அவர் இறங்கி வந்தாருங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் தேவகுமாரனாய் இருந்தும் இந்த பூமியிலே பாலகனாய் வெளிப்பட்டார், மாம்சத்திலே வெளிப்பட்டார். இதுக்கெல்லாம் ஒரு புரிதல் உங்களுக்கு வேணும் பாருங்க. என்ன புரிதல் தெரியுமா? தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? தேவன் சரீரத்தில் இல்லை. தேவன் எதில் இருக்காரு? ஸ்பிரிட் ஆஃப் காட். அவர் ஆவியில் இருக்கிறார். ஆவியில் இருக்கிற மனிதனை ஆவியிலே நாம் தொழுது கொள்ளணும்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஆவியில் இருக்கிற மனுஷன் எப்படிங்க மாம்சமாக மாற முடியும்? மாறவே முடியாது. அப்போ மாம்சத்திலே இந்த ஆவி வெளிப்பட்டது. எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு என்கிற பாலகன் இந்த பூமியில் மாம்சத்திலே கொடுக்கப்பட்டு அந்த மாம்சத்திற்குள் இருக்கிற ஆவி அவருக்குள்ளிருந்து வெளிப்பட்டது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்படின்னா அதே ஆவி உனக்குள்ளிருந்தும் வெளிப்பட முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்க. இயேசுவுக்குள்ளிருந்து ஆவி வெளிப்பட்ட ஆவி உனக்குள்ளேயும் 100% வெளிப்பட முடியும். ஏனென்றால் அவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை விசுவாசிப்பாயானால் உனக்குள்ளிருந்து அவர் வெளிப்படுகிறதை நீ பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது சும்மா சாதாரணமாக இல்லை, பிசாசு வகை வகையாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அது இந்த மீடியாலாம் வந்ததுனால சம்பந்தமே இல்லாமல் அது இயேசுநாதரால் தான் முடியும், அது அப்போஸ்தலர்களால் தான் முடியும். அது இவனுங்கெல்லாம் ஏமாத்துறானுங்க, இவனுங்க நடிக்கிறானுங்க, இதை அதை பண்ணுறானுங்க, இதை பண்ணுறானுங்க, என்னென்னத்தையோ உளறி கொட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. நமக்கு நேரம் போகாமல் அதெல்லாம் திறந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் செய்ததை காட்டிலும் நீங்கள் மேலானவைகளை செய்வீர்கள். நான் செய்ததை காட்டிலும் நீங்கள் மேலானவைகளை செய்வீர்கள். ஏன் நமக்கெல்லாம் இன்னும் அந்த புரிதல் வரமாட்டேங்குது? இன்னும் ஏன் நம்மளால் அதை ருசிக்க முடியல அப்படின்னா, இன்னும் நம்ம அதை கண்கூட என்ன செய்யலை, இந்த உலகத்தில் பார்க்க ஆரம்பிக்கலை. பார்க்காதனால நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்? அது அப்போஸ்தலர்களுக்கு தான், அது இயேசுக்கு தான் அப்படின்னு, அது அந்த காலத்தோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். நான் அதுக்கு தான் சொல்கிறேன், இன்று வரை இயேசு செய்த ஊழியத்திலே, அற்புதங்களிலே, அல்லது இயேசு செய்ததுக்கு மேலான அற்புதங்களை செய்த ஊழியர்கள் உலகத்திலே இன்றும் உயிர் வாழ்கிறார்கள். உனக்கு தெரியலன்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஹல்லேலூயா. இயேசு ஒரு சிலரை உயிரோடு எழுப்பினார்னா, இன்றைக்கு பலரை உயிரோடு எழுப்பின ஊழியர்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? நமக்கு அது தெரியலங்கிறதுக்காக வேண்டி அது நடக்காது, அதெல்லாம் சும்மா, அது அப்படி இப்படின்னா உன் குறுகின புத்தி மண்டை கேவலமான மண்டையாக இருக்குது, அவ்வளோதான். இந்த மண்டையை நீ இன்னும் விரித்து வார்த்தையோட ருசிக்க வரல. அதனால உனக்கு உன் மண்டை வேற மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒன்று நீ வார்த்தையை நம்பணும், இல்லைன்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் உலகத்தில் இருக்காங்களான்னு தேடணும். ரெண்டில் எதையோ ஒன்றே செய்யணும். இல்லைங்க நான் பார்த்தா தான் நம்புவேன்னா தேடு, இல்லை பார்க்காமலே நம்புவேன்னா வார்த்தைக்குள்ளே வந்துரு. ரெண்டில் ஏதோ ஒன்று செய்ய. ரெண்டுமே நாங்கள் பண்ண மாட்டோம், ஆனால் எங்கள் மனசில் படுறதை பேசிக்கிட்டு இருப்போம்னா இது 100% பிசாசனுடைய தந்திரம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஹல்லேலூயா. அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் உங்களுக்கு இந்த வருஷத்தில் வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்? நீங்கள் தேவ புத்திரர்களாக இந்த பூமியில் வெளிப்பட போகிறீர்கள். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் தேவ புத்திரர்களாக வெளிப்படும் பொழுது இந்த சிருஷ்டி எல்லாம் உங்களை எப்படி பார்க்குமா? சந்தோஷத்தோட பார்க்குமா? எதிர்நோக்கி பார்க்குமா? ஆவலோட பார்க்குமா? ஓ, என் தேவனுடைய தாசர்கள் இந்த பூமியில் வெளிப்படுகிறார்கள் என்பதை இந்த பூமியில் இருக்கிற எல்லா அண்ட சராசரங்களும் உன்னை பார்த்து சந்தோஷப்படுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருடத்தில் இயேசு எப்படி இயல்பாக அவர் வாழ்க்கையில் தேவனை வெளிப்படுத்தினாரோ
அதை போல நீ வெளிப்படுத்த போகிறாய். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த வருஷத்தில் இயேசுவை நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க, அந்த அற்புதரை வெளிப்படுத்த போகிறீங்க, அந்த ரட்சகரை நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க, அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை நீங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? இதெல்லாம் யாருக்குங்க நடக்கும்? இதெல்லாம் நமக்கா நடக்கும்? அப்படி நிறைய இடத்துல என்ன செய்கிறோம்? அப்படி இருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 7வது வசனம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். ஹல்லேலூயா. 5வது வசனத்தில் சொல்றாரு, இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோம், அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷனுடைய குமாரனை நீ விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். எப்படி எழுதுறாரு பாருங்க. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோம். நமக்கெல்லாம் இனி வர்ற உலகம் எதை குறித்து பேசுகிறோம் தெரியுமா? இயேசு வரப்போகிறார், ஈரான் அழிய போகுது, அமெரிக்கா அழிய போகுது, இதிலே தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. அங்கே உலகம் அழிய போகுது, இங்கே 4 யுத்தம் நடக்க போகுது, இங்கே 3வது உலகம் வரப்போகுது, 4வது உலகம் வரப்போகுதுன்னு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான். இங்கே இந்த ஆக்கியோன் எழுதுறாரு, இனி வரும் உலகத்தை பற்றி என்ன செய்கிறோமா? நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோமா? இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை, மனிதர்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். இனி வர்ற உலகத்தை பற்றி ஆண்டவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தலையாம். கீழ்ப்படுத்துறது என்ன? அத்தாரிட்டி கொடுக்கலையாம். தூதர்களுக்கு அத்தாரிட்டி கொடுக்கலாம். யார் கொடுத்துருக்காராம்? மனுஷங்களுக்கு கொடுத்துருக்கிறாராம். ஹல்லேலூயா. பரலோகம் போறதுக்கு இனி வர உலகத்தை பற்றி பேசணும்னு அப்படி சொல்லல. எப்படி சொல்லியிருக்குது? இனி வரும் உலகத்தில் தேவனுடைய அத்தாரிட்டி உனக்குள்ளிருந்து எப்படி வெளிப்படும் அப்படிங்கிற காண்பிப்பதற்காக மனுஷனுக்கு அதை வெளிப்படுத்தினாராம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வை. எப்படி எழுதுறாரு பாருங்க. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை நீர் அதிகாரியாக வைத்து. உங்க கரம் அவனோட உங்க கரத்தோட என்ன செஞ்சிருமாம்? தேவனுடைய கரம் உங்க கரத்தோட இணைக்கப்பட்டுருமாம். அவருடைய கிரியை உங்க கரத்திலிருந்து கிரியையா வெளிப்படுமா. நீங்க அது வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படியே வல்லமையோடு வருகிறேன், ஜெபத்தோடு வருகிறேன், பரிசுத்தத்தோடு வருகிறேன், பரவசத்தோடு வருகிறேன், இந்த குப்பை நியாயமெல்லாம் இருக்காது. எப்படி தெரியுமா இருக்கும்? நீ நடந்தாலே அற்புதம், நீ உட்கார்ந்தா அற்புதம், நீ பேசுனா அற்புதம். ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் உன் ஜெபம் இல்லை, உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் உன் பரிசுத்தம் இல்லை, உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஏதோ நீ உன்னை செஞ்ச ஒரு விஷயத்தை பரலோகத்துக்கு நேரம் நான் திருப்பிட்டாங்கிற விசுவாசம் இல்லை. அவர் கரத்தின் கிரியை என் கரத்தில் இணைந்திருக்கிறது என்கிற விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். ஹலோ, இந்த உலகத்தில் தேவன் உங்களை எப்படி தெரியுமா வச்சிருக்கிறாரா? சகலத்தையும் உங்க காலுக்கு கீழே வச்சிருக்கிறாரா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, அந்த பேயை பார்த்து பயப்படுறேன், இந்த பிசாசை பார்த்து பயப்படுறேன், அந்த தரித்திரத்தை அந்த வியாதியை பார்த்து பயப்படுறேன், ஐயோ அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறியே. கர்த்தர் சொல்றாரு, அத்தனையும் உன் காலுக்கு கீழே தாண்டா நான் வச்சிருக்கிறேன். ஏன்னா என் கரம் உன் கரத்தோட இணைக்கப்பட்டு இருக்கிறது, நான் உனக்குள்ள இருக்கிறேன். என்னுடைய அதிகாரம் வெளிப்பட ஆரம்பித்தால் சகலமும் உனக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அது நீ பேசுற அதிகாரம் இல்லை, நீ பண்ற ஜெபத்தினால வர்ற வல்லம் இல்லை, நீ ஏதோ பண்ணி என்னத்தையோ அப்படியே மானத்திலிருந்து இறக்குற விஷயம் அல்ல. எனக்குள் ஒருவர் இருக்கிறார், எனக்குள்ள இருந்து என்னை இயக்குகிற வல்லமை எனக்குள்ளிருந்து புறப்படும். நான் இல்லை, எனக்குள்ள இருக்கிற வல்லமை என் கரத்திலிருந்து புறப்படும் பொழுது வியாதியஸ்தர்கள் சுகமடைவார்கள்.
என் பிரச்சனை மாறும், என் தரித்திரம் நீங்கும். உங்கள் வாழ்க்கையில் என்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கிறோ அத்தனையும் நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். எப்போ தெரியுமா? உங்களுக்குள் ஒருவர் இருக்கிறார் என்று உங்களால் நம்ப முடிஞ்சிருச்சுன்னா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. எப்போ தெரியுமா? எங்கள் அப்பா வீடு நான் தான். எங்கள் அப்பா வீட்டில் எங்கள் அப்பா எனக்குள்ளே இருக்கிறார். அவர் எனக்குள்ளே இருந்தால் சகலமும் என் பாதத்திற்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது என்று உன்னால் நம்ப முடியுமானால் நீ எப்பவும் சந்தோஷமாக தான் இருப்ப. எதை குறித்து நீ கவலைப்பட மாட்ட. ஏன்னா உன் அதிகாரத்தில் உனக்குள்ள இருக்கிறவரோட அதிகாரத்தில் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. சகலமும் அவருக்கு கீழ்ப்படிந்தே ஆகும். சகலமும் அவருக்கு கீழ்ப்படிந்தே ஆகும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் நீ ஒன்றை நம்பின, உன் ஜெபத்தை நம்பின, உன் ஃபாஸ்டிங்கை நம்பின, உன்னுடைய பெருமை என்னென்னத்தையோ நம்பிக்கிட்டு இருந்த. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை 1% கூட நம்பாத. உனக்குள்ள இருக்கிற சர்வ வல்லவரை, அவரை இயங்குவதற்கு நீ இடத்தை விட்டு கொடுத்து நம்ப ஆரம்பி. சகலமும் உன் பாதத்திற்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது எழுதுறாரு, அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை. அவன் பாதத்துக்கு கீழ்ப்படியாதது ஒன்றுமே இல்லையா? ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? உங்களுக்குள்ள இயேசு வந்துட்டார்னா உங்களுக்கு கீழ்ப்படியாதது என்பது ஒன்றுமே இல்லையா? ஆமென் சொல்லிட்டு சொல்றாரு, அப்படி இருந்தும், இங்கே தான் மேட்ரே ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருந்தும் என்னவா? என்ன வசனத்தை போடுறியா இல்லையா? அப்படி இருந்தும் என்னவா? அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். நம்மளாம் இப்போ அங்கே தான் இருக்கிறோம். நம்மளாம் எங்கே இருக்கிறோம்? அந்த இடத்துல தான் இருக்கிறோம். எவ்வளவோ சொல்கிறேன், அப்படி இருந்தும் இன்னும் என்ன ஆகலை? சகலமும் கீழ்ப்படிய மாட்டேங்குது. காலை தான் உதச்சிக்கிட்டு இருக்கிறோம், காலுக்கு கீழே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், யாருக்கெல்லாம் தேன் மாதிரி இருக்குது வார்த்தை? ஆமாம், யாருக்கெல்லாம் விஷம் மாதிரி இருக்குது? ஒரு சிலருக்குலாம் இருக்கோ? இயேசுவின் நாமத்தில் தேனாய் மாறட்டும். ஆமாம், சரி. இப்போ சொல்கிறாரு, சகலமும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்பட்டிருக்குதான், கீழ்ப்படாதது ஒன்றுமே இல்லை. ஆனாலும் சகலமும் இன்னும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறத பார்க்க முடியலப்பா அப்படி எழுதுறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோமே. ஏண்டா புரியாத தேங்காய் மண்டை, இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த வசனத்தை படி, அப்போ உனக்கு நிறைய விஷயம் புரியும்னு அடுத்த விஷயத்தை எழுது. என்றாலும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. மரமண்டைகளுக்கு என்ன ஏறல, இன்னும் அதிகாரம் கீழ்ப்படிய மாட்டேங்குது, அதிகாரம் இன்னும் ருசிக்கவே முடியல. என்றாலும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு, தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் இங்கே எக்ஸெப்டே கிடையாது, ஒவ்வொருவருக்காகவும், உங்கள் ஒவ்வொருத்தருக்காக என்ன செஞ்சிருக்காராம்? மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இயேசு அப்போ எப்படி இந்த பூமிக்கு வந்தார்? மனுஷனாய் வந்தார். எதற்காக மனுஷனாய் வந்தார்? தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காக மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். ஏன் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார்? மரணத்தை ருசி பார்க்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். மரணத்தை ருசி பார்த்து என்ன செஞ்சாராம்? மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டாராம். ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்தனுடைய முதற் பலன் யாரா? இயேசுதானா?
அப்போ இயேசுக்கு அப்புறம் அத்தனை பேரும் யாராம்? நீங்களும் நானும் வரிசையில் இருக்கிறோமா? நீங்களும் நானும் அதே மகிமையும் அதே கணத்தினாலும் முடிசூட்டப்பட்டவர்களாயிருக்கிறோம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. ஆமாம், இது ஏதோ நீங்கள் பண்ணுற மத பாரம்பரிய சடங்காச்சாரத்தில் வர்ற விஷயம் அல்ல. இந்த வார்த்தையை நம்புகிறதினால், ஏற்றுக்கொள்ளுகிறதினால் வருகிற பலனை பற்றி பேசுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. நீங்களும் நானும் விடுதலை ஆகிறதுக்கு அவர் உபத்திரவப்பட்டாராம். இந்த உபத்திரவம் எப்படியா? ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவங்களினாலே அது பூரணப்படுத்துகிறது, அவருக்கு ஏற்றதாய் இருந்ததாம். அதனால தான் மேலே எழுதுகிறாரு, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர். தமக்காகவும் என்ன அர்த்தம்? அவருக்காகவும். தம்மாலேயும்னால அவராலேயும். சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில். அப்போ தேவனுடைய நோக்கத்தை நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா இந்த ஆடு மாடு பூனை குதிரையெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். புரியுதா? நாய்க்கு பிஸ்கட் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம், மனுஷனை நேசிக்க தெரியல, நாய்க்கு பிஸ்கட் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். பைபிள் சொல்லுது, டே உன்னையும் என்னையும் அவரை மாதிரி மாத்தருக்கு ஏசு சிலுவைக்கு வந்தார், நாய்க்குட்டியை மாத்தருக்கு வரல. உன்னையும் என்னையும் என்ன இப்படி சிலுவைக்கு அந்த அன்பை காட்டுறதுக்கு இந்த பூமிக்கு வந்தார்னு சொல்லுது. அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எப்படி இருக்காங்களாம்? கனத்தினாலும் மகிமையினாலும் தேவன் அவர்களை முடிசூட்டும்படியா கிறிஸ்துவ சிலுவையில் பலியா கொடுத்தாருன்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்கிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். ஸோ இதுக்கு மேலெல்லாம் ஒரு வசனமே தேவையில்லை. நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவனும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். இப்போ 11 என்ன சொல்றாரு? பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இருக்கீங்களா? பரிசுத்தத்துக்கு நாம் என்ன செய்கிறோம்? பல பாடங்களை கற்றுக்கிட்டு எதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பரிசுத்தம் ஆவதற்கு 7 வழிகள் என்னன்னு கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே பைபிள் என்ன சொல்லுது? பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப பரிசுத்தம் செய்யறது யாரு? அந்த ஒருவர் தான். பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் யாரால? அந்த ஒருவரால. பரிசுத்தம் என்கிற பரிபூர்ணம் யாரால? அந்த ஒருவரால. ஹல்லேலூயா. ஸோ இது எல்லாம் இயேசுவை பற்றி பேசுது. இயேசு இந்த பூமிக்கு மனுஷனா வந்ததனுடைய நோக்கமே தான் பரிபூர்ணம் அடைவது மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் பரிபூர்ணப்படுத்தும்படியாய் அவர் வந்தார். அதனால தான் பைபிள் நிறைய இடத்துல அவரை பற்றி சொல்லுது, அவர் மூத்த சகோதரர். யாரா? இயேசு யாரா? நமக்கு மூத்த சகோதரனா. நம்மளாம் யாரு? சீனியாரிட்டி அடிப்படையில் சகோதரர்களாக இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ பெருமை பாருங்க. இயேசு எனக்கு சகோதரன் சொல்றது சாதாரண விஷயமா? ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சகோதரன், நான் உனக்கு மூத்த சகோதரன் அப்படி சொல்றாரு. ஹல்லேலூயா. படிக்கலாமா? மத்தேயு 14வது அதிகாரம் 48 வாசிங்க பார்ப்போம்.
அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்தபோது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து 12:48-49 வாசிக்கிறீங்க. மத்தேயு 12 அதானா? தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே என் சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிஜமான தாயை பார்த்து காட்டி, இது தாய் சகோதரி. ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா அந்த தாயெல்லாம் கொஞ்சம் ஓரமாவே, இப்போ நான் யார் எனக்கு சகோதரன் சகோதரின்னு சொல்கிறேன். பிதாவினுடைய சித்தத்தை யார் இந்த பூமியில் செய்கிறானோ அவன் தான் எனக்கு சகோதரனும் சகோதரியமாக இருக்கிறான் அப்படின்றது மேட்ரு. இப்போது பிதாவினுடைய சித்தம் என்ன அப்படின்னா நமக்கெல்லாம் என்ன தெரிஞ்சது? காலை எழுந்தவுடன் ஜெபம், பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல உபவாசம், மாலை முழுவதும் இரவு ஜெபம், அப்படி தான் நிறைய நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம். நான் இதெல்லாம் குற்றப்படுத்தி பேசலை, தவறாக பேசலை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கூடாது. நான் அதெல்லாம் எதுவுமே தவறாக சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதனால் நீங்கள் என்ன செஞ்சிட முடியாது, கிறிஸ்துவுக்கு சகோதரனாக மாறிட முடியாது. அப்போ கிறிஸ்துவுக்கு சகோதரனாக எப்போ மாற முடியும் தெரியுமா? பூரணமாக்கப்பட்டவரும் உங்களையும் என்னையும் பூரணமாக்கினவரும் பரிசுத்தமானவரும் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்கினவரும் அவர் மேல் வைக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் தான் தேவ சித்தத்தை செய்கிறவர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆண்டவர் நீ அப்படியே பரிசுத்தமாக மாறி என்னை சகோதரனை ஏற்றுக்கோ அப்படி சொல்லலை. ஹலோ, ஆண்டவர் சொல்கிறாரு, வியாதியஸ்தனுக்கு டாக்டர் தேவையில்லை. யாருக்கு டாக்டர் வேணும்? வியாதி உள்ளவனுக்கு தான் டாக்டர் வேணும். இப்போ நான் யாரை சுகப்படுத்த வந்திருக்கிறேன்? வியாதி உள்ளவனை தான் சுகப்படுத்த வந்திருக்கிறேன். இப்போ வியாதி இல்லாதவன் நான் பரலோகம் வந்துடுவேன். நீ தான் வியாதி இல்லைன்ட்டு அப்புறம் என்ன பரலோகங்கிறல, அப்புறம் நீ தான் பரலோகம் நேராக பறந்து போய் போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் பறந்து போகிறவங்கள பிடிக்க வரல. பாவம் எந்திரிக்கவே முடியாமல் உட்காந்துருக்காங்க பாரு, அவங்கள தூக்கிவிட்டு அவங்கள என் தோளில் தூக்கி போடுறதுக்காக நான் வந்தேன்டான்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற ஜீனியஸ்லாம் எப்படி தெரியுமா? நாங்கள் பரலோகம் போக 7 வழி கண்டுபிடிச்சிருக்கோமாக்கும், நாங்கள்லாம் அப்படியே பறந்து ஃபாஸ்டிங் போட்டு மேலே வருவோமாக்கும் அப்படின்ற இடத்துல இருக்காங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, டேப்பா நீ எல்லாம் பெரிய ஆள்றா, நீ கொஞ்சம் ஓரமாக இருந்துக்கோ. ஆனால் இங்கே பாவம் நிறைய பேர் எந்திரிக்க முடியாமல் உட்காந்துருக்காங்க, அவங்களெல்லாம் தோளில் தூக்கி போட்டு அவங்கள பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் வந்திருக்கேன்டான்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ அவர் மேலே ஏறி பரலோகம் போகிற ஆசைப்படுறியா, இல்லை நான் ஒரு ஜெபத்தை போட்டு பரலோகம் போக போகிறேன்னு ஆசைப்படுறியா? ஒரு ஜெபத்தை போட்டு பரலோகம் போகிறேன்னா நீ வேற ஆடு, அந்த ஆடு அங்கே வேற மாதிரி பிரிக்கப்படும் பைபிள் சொல்லுது. ஆனால் நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவுடைய மேலே ஏறிட்டீன்னா நீ நல்ல ஆடா மாறிடலாம். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அவர் ஒரு நல்ல மேய்ப்பன்றதை அறிஞ்சிட்டீங்கன்னா, அவர்தான் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர், அவர்தான் என்னை அமர்ந்த தண்ணீரண்டில் கொண்டு போய் சேர்க்கிறவர், அவர்தான் என்னை நீரூற்று அருகாமையிலே நட வைக்கிறவர், அவர்தான் இலை உதிராமல் என் மரத்தை காக்கிறவர், அவர்தான் வாழ வயதை திருப்பி கொடுக்கிறவர், அவரிடத்திலே ஜீவன் உண்டு என்பதை நீ அறிந்திருப்பாயானால் அந்த மேய்ப்பனை நீ இறுக பற்றி கொள்ளுவாய். ஹல்லேலூயா. என்னால் ஒன்றும் முடியாது ஆண்டவரே, என்னால் ஒன்றும் முடியாது, எனக்கு தெரியும் தண்ணியில் நடந்தால் நான் உள்ளே போயிடுவேன் எனக்கு தெரியும். ஆனால் ஆசையாக இருக்குது, உங்களால் முடியும் ஆண்டவரே தண்ணியில் நடக்கணும், கொஞ்சம் நடன்னு சொல்லுங்க ஆண்டவரே. வாடா நடந்தான் பாருங்க தண்ணியில். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே,
தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. அவரால் கூடாதது ஒன்றும் இல்லையா. ஏன் தெரியுமா? சகலத்தையும் அவர் உன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார். கீழ்ப்படியாமையை என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பது ஒன்றுமே இல்லையா. எல்லாத்தையும் அவன் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி வச்சிருக்கிறாராம். ஹலோ, அவர் மூத்த சகோதரர், நீங்கள் இளைய சகோதரர்கள், இளைய சகோதரிகள். ஆமென் சொல்லுங்க. அவர் மூத்த சகோதரனா உங்களை எப்படி பார்க்குறாருன்னு தெரியுமா? என் தங்கச்சி, என் தம்பி அப்படி பார்க்குறாராம். என் தம்பிக்கு கொஞ்சம் அதிகாரம் கொடுத்துருக்குறேன், கொஞ்சத்தெல்லாம் அப்படி பெண்டிங் வச்சுருக்கேன் அப்படி சொல்லல. எப்படி சொல்ல தெரியுமா? சகலத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டேன், சகலத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டேன். அவனுக்கு பாதத்துக்கு கீழ்ப்படியாதது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஒரு பாதத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கு. உங்கள் பாதத்துக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சிருக்கு. இந்த உலகத்தினுடைய அத்தனை பிசாசின் தந்திரங்களும் உங்கள் பாதத்துக்கு கீழே அடிபணிஞ்சே ஆகணும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவருடைய கரத்தின் கிரியை உங்கள் கரத்தோட இணைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இந்த இயேசுவானவர் மரியாளின் வயிற்றிலே கற்பம் தரித்து ஒரு பாலகனாய் மனுஷனாய் இந்த பூமியிலே பிறந்தார். அவருக்கு கிள்ளுனா என்ன செஞ்சிச்சு? ஊசி வச்சு குத்துனா என்ன வந்துச்சு? ரத்தம் வந்துச்சு. ஒரு நேரம் சாப்பாடு போடலன்னா அவருக்கு என்ன வந்துச்சு? இயேசு ரொம்ப பசியாக இருந்தார்னு பைபிள் சொல்லுது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்போ உனக்கு இருந்த அத்தனையுமே அவருக்கு இருந்துச்சு. ஆனால் அவர் நடந்து போகும் பொழுது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவர்கள் சுகமானார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்குள் இருந்த கரத்தின் கிரியை அவருக்குள்ளிருந்து வெளிப்பட்டது. அவர்கள் அற்புதத்தை பார்த்தார்கள். அந்த மாம்சத்துக்குள் இருந்த ஆவியானவர் அவருக்குள்ளிருந்து வெளிப்பட்டார். அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. அந்த மாம்சத்துக்குள்ளே அதே ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார். அந்த இயேசுக்குள் இருந்த என்ன பிதாவின் ஆவியானவர் இருந்தாரோ அதே ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு நீ நடக்கிறப்போ உன் பின்னால வருகிறவர்களை பார்ப்பார்கள். நீ கரத்தை நீட்டும் பொழுது அவர்கள் சுகமடைவார்கள். நீ பேசும் பொழுது அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற காயங்கள் மறையும். நீ பேசும் பொழுது அவர்கள் இருதயத்திலே சமாதானம் விதைக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? பேசுறது நீ இல்லை, உன்னை தொடறாங்க அப்படின்னு உனக்கு வர்ற ஒரு பெருமை இருக்குதே, அந்த பெருமை உன்னோடது இல்லை. அல்லது நீ ஏதோ கையை நீட்டி ஒருத்தரை சுகப்படுத்துறியே, அந்த சுகப்படுத்துகிற அந்த பெருமை உனக்கு சேர்ந்தது அல்ல. இதையெல்லாம் நீ புரிய ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்குள்ளிருந்து வெளிப்படுகிற வல்லமை, எனக்குள்ளிருந்து வெளிப்படுகிற வார்த்தை, எனக்குள்ளிருந்து கிரியை செய்கிற வல்லமை, என்னை நடத்துகிற வல்லமை என் பாதத்திற்கு கீழாக அத்தனையும் கீழ்ப்படியும்படியாய் என் கரத்திலிருந்து வெளிப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ உன் வாழ்க்கையே எப்படி தெரியுமா இருக்கணும்? இயேசு சாதாரண மனுஷனா போனார், சாதாரண மனுஷனா பேசினார். பேதுரு, எனக்கு ஒரு போட்டை கொடுத்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு, இவ்வளோ நேரம் உன்னுடைய டயர்டெல்லாம் மறந்து எனக்கு நீ என்ன செஞ்ச? ஒரு போட்டை கொடுத்த. இப்போது நீ ரொம்ப டயர்டாக இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், அப்படி போய் அந்த இடத்துல நீ வலையை போட்டுட்டு வா அப்படி சொன்னார். பேதுரு அப்படியே கொஞ்சம் டயர்ட்லேயே தான் இருக்கிறாரு. திருப்பியும் ஆர்கியூ பண்ணுறாரு. பரவாயில்லப்பா போயிட்டு வா. ஆண்டவர் சொல்லிட்டாரே. போகிறான். திரும்பி வரும் பொழுது வலை கிழியத்தக்கதாக மீன்கள், வலை கிழியத்தக்கதாக மீன்கள்.
நிரம்பி வழிகிற மீன்களை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அவன் எவ்வளோதான் டயர்டாக இருந்தாலும் கடைசியில் ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் வச்சான். ஆண்டவர், நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் எனக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த கடலே கீழ்ப்படியும், அத்தனை மீன்களும் கீழ்ப்படியும், என்னென்னலாம் உயிரினம் இருக்கோ அத்தனை என்ன செய்யும்? உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியும். எனக்கு தெரியும், இது ஏன் டேலண்ட்ல போட்ட வலை இல்லை, நீங்க சொன்ன வர்ற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி உங்க வாழ்க்கையில, உங்க சுயத்துல, உங்க நினைவுல பேசுறதெல்லாம் இனி இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போவதாக. உன் அறிவெல்லாம் செயலிழந்து போகட்டும், உன் சிந்தை, உன் ஞானம் எல்லாம் செயலிழந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய கரத்தின் கிரியை உனக்குள்ளிருந்து வெளிப்படுகிற நேரம், உனக்குள்ளிருந்து கர்த்தர் வெளிப்படுகிற நேரம். இந்த வருடம் கர்த்தர் உன்னிலிருந்து வெளிப்படுகிற வருடம். நீ தேவ புத்திரராய் இந்த பூமியில வெளிப்படுகிற ஆண்டு. இந்த சிறுத்தைகள் அத்தனையும் உன்னை பார்த்து சந்தோஷத்தை களிகூற போகிறது. தேவனுடைய புத்திரர்கள் இந்த பூமியில வலம் வருகிறதை இந்த சிருஷ்டி பார்க்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பங்கு உங்களுக்கு தேவையான புரிதல் என்ன தெரியுமா? இயேசு மாம்சத்திலே வந்தார், நானும் மாம்சத்திலே வெளிப்பட்டு இருக்கிறேன். இயேசு பாவமில்லாதவராய் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இன்றைக்கு என் பாவத்தை அவர் சுமந்து என்னையும் பாவம் இல்லாதவராய் இந்த பூமியிலே மாம்சத்திலே என்னை வெளிப்படுத்த வைத்திருக்கிறார். என்னில் அவர் இருக்கிறார், எனக்குள் இருப்பாரானால் அவர் கரத்தின் கிரியைகள் எனக்குள் இருந்து செயல்படும். என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கும் அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி உன் வியாதியை பத்தி நீ கவலைப்பட போற ஆள் கிடையாது. இனி உன் பிரச்சனையை பத்தி நீ கவலைப்பட போற ஆள் கிடையாது. ஏன் தெரியுமா? உனக்குள் இருக்கிற கர்த்தருடைய கிரியை நீ விசுவாசிக்க ஆரம்பிப்பாயானால் உன் பாதத்திற்கு கீழாக உன் பிரச்சனைகள் உன் பாதத்துக்கு கீழ் இருக்கிறது என்பதை கர்த்தர் உனக்கு விளங்க வைப்பார். ஹல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனைங்க, எவ்வளோ பாடுங்க, ஐயோ என் குடும்பத்தில் சொல்ல முடியாத தீராத வியாதிங்க, பிரச்சனைங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறியா? இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்றார், அத்தனையும் உன் பாதத்துக்கு கீழாக தேவன் கீழ்ப்படிய வைத்திருக்கிறார். நீ அதை பேச ஆரம்பித்தீனாலே உன் வியாதி கீழ்ப்படியும். நீ பேச ஆரம்பிச்சினாலே உன்னுடைய பிரச்சனைகள் உனக்கு கீழ்ப்படியும். நீ பேச ஆரம்பிச்சினாலே உன் வாழ்க்கையில் எங்கெல்லாம் தடங்களோ அதெல்லாம் உன் பாதத்துக்கு கீழாக மிதிக்கப்படுகிறது நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா. நீங்கள் எவைகளுக்கு உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அவ்வளோதான் மேட்டர். நீங்கள் பிசாசுனுடைய மனநிலை உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு உங்களை அடிமையாக மாற்றுறீங்களா? வியாதி வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, அதையே பேசிக்கிட்டு இருக்கிறியா? அப்போ நீ பிசாசுக்கு அடிமையாக உன்னை ஒப்பு கொடுக்குறேன்னு அர்த்தம். வியாதி வந்த நேரத்தில் சொல்லு, சகலமும் என் பாதத்திற்கு கீழாக இருக்கிறது. அந்த வியாதியை பார்த்து சொல்லு, இது என் பாதத்துக்கு கீழாக இருக்கிறது. அந்த பலவீனத்தை பார்த்து சொல்லு, இது என் பாதத்துக்கு கீழாக இருக்கிறது. இந்த வியாதி என்னை மேற்கொள்ள முடியாது, ஏனென்றால் அவருடைய கரத்தின் கிரியைகள் எனக்குள் இருக்கிறது. அவருடைய அதிகாரம் இந்த வியாதி அழிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன். அந்த பலவீனம் எனக்கு சொந்தமானது அல்ல. இந்த பலவீனத்தை என் சிந்தையை விட்டு வெளியேறு, ஞாபகத்தை விட்டு வெளியேறு, யோசனை விட்டு வெளியேறு. நான் அவருடைய வல்லமையை தரித்தவனாய் நான் சுகமாயிருக்கிறேன், நான் சுகமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ தெரியுமா? எப்போ தெரியுமா? ஆல்வேஸ், எப்பொழுதும், எப்பொழுதும், எப்பொழுதும். ஞாயிற்றுக்கிழமை இயேசுவை சுமக்க நீங்கள் வரல, எப்பொழுதும் இயேசு உன்னை சுமந்து கொண்டிருக்கிறார். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானேன், சுகமானேன். இயேசுவின் காயங்களா சுகமானேன், சுகமானேன். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. பலவீனம் சுமந்து கொண்டார், பலவானாய் மாற்றிவிட்டார்.
பலவீனம் சுமந்து கொண்டார், என்னை பலவானாய் மாற்றிவிட்டார். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. உங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்கு அவர் மாம்சத்திலே மரணம் அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். உங்களுக்கு ஜீவன் கொடுப்பதற்கு அவர் உங்கள் பாவத்தை சுமந்து விட்டார்னு வேதம் சொல்லுது. அவருடைய நீதியை உங்களுக்கு தருவதற்கு அவர் இந்த பூமியிலே மரணமானார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க அநீதி அவர் சுமந்ததுனால் என்ன வந்துச்சாம்? அவர் மேல் மரணம் வந்துச்சான். உங்க பாவத்தை அவர் சுமந்ததுனால அவருக்கு என்ன வந்துச்சான்? மரணம் வந்துச்சான். பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசுவுக்கு சும்மா வரல, உங்க பாவத்தை சிலுவையில் சுமந்ததுனால அவர் மரணமானார். இப்ப நீங்க என்ன ஆயிட்டீங்க? விடுதலை ஆயிட்டீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க விடுதலை ஆயிட்டீங்கன்னா உங்களுக்குள் பாவம் இருக்க முடியாது. பாவம் இல்லைன்னா இயேசு உங்களுக்குள் 100% வாசம் பண்ணுவார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே தான் இருக்க போகிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களிடத்திலிருந்து அவர் கைவிட்டு உங்களை போவதும் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் இருக்கிற இடத்துல பிதா வரமாட்டாருங்கோ. எத்தனை பேருக்கு புரியுது? நான் ஒரு பாவின்ட்டு சொல்லிட்டு தெரிஞ்சீங்கன்னா உனக்குள்ள யாரும் இருக்க முடியாது. பிதாவும் இருக்க முடியாது, இயேசு இருக்க முடியாது. ஹலோ, எப்ப இயேசு உனக்குள்ள வருவார் தெரியுமா? இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானே, சுகமானே. இயேசுவின் காயங்களா சுகமானே, சுகமானே. எப்பொழுதும் அந்த மனநிலை இருக்க வேண்டும். எப்பொழுதும் அந்த மனநிலை இருக்கணும். உங்களுக்குள் பாவம் வாசம் செய்ய முடியாது. உங்களுக்குள் பாவம் ஆளுகை செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த இயேசு உங்களுக்குள்ளே, உங்கள் இருதயத்துக்குள்ள தேவன் என்ன தெரியுமா செஞ்சாராம்? சதையாக இருதயத்துக்குள்ள தேவன் என்ன தெரியுமா செஞ்சாராம்? அந்த இயேசுவை உள்ள வச்சு அந்த பரிசுத்த ஆவியானவரால முத்திரை போட்டு சீல் பண்ணி லாக் பண்ணிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உடைச்சவரை வெளியே அனுப்பணும்னு நினைச்சா கூட அவர் போக மாட்டாரு. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் தெரியுமா? நீ விசுவாசிக்க தெரிஞ்சிருச்சுன்னா அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை அவர் கைவிடுவதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு நல்லா ஜெபம்னு தெரியுங்க, உன்னை விட்டு ஓடி போயிடுவாரு. அவதில் வச்சுக்கோ. உனக்கு விசுவாசிக்க தெரிஞ்சிச்சுன்னா உன்னை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, உன்னை அவர் கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் யோசுவாவோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஒரே ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இன்னைக்கு வரணும். அவருடைய வஸ்திரத்தில் வல்லமை புறப்பட்டுச்சு, நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. ஆனால் பைபிள் சொல்லுது உன்னுடைய வஸ்திரத்திலிருந்தும் அந்த வல்லமை புறப்படும். ஏனென்றால் அவர் கரத்தின் கிரியைகள் அத்தனையும் உனக்குள்ளாக வைத்து எல்லாவற்றையும் உன் பாதத்துக்கு கீழ்ப்படித்து சகல அதிகாரத்தையும் உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ பேசும் பொழுது இந்த இயற்கை உனக்கு கீழ்ப்படியும். நீ பேசும் பொழுது வியாதிகள் கீழ்ப்படியும். நீ பேசும் பொழுது உன் பிரச்சனைகள் கீழ்ப்படியும். நீ பேசும் பொழுது உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான். எனக்குள் ஒருவர் இருக்கிறார். அவர் கரத்தின் கிரியைகள் அத்தனையும் என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை பூமிக்குரிய பிசாசின் தந்திரங்களும் என் பாதத்திற்கு கீழாக வைக்கும்படியாய் அவருடைய அதிகாரம் எனக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறது. நான் அல்ல, அவருடைய அதிகாரம் எனக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் பவுல் சொல்றாரு, வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். நான் இல்லை, நான் இந்த உலகத்தில். அவர் சொல்றார் பாருங்க, அதாவது மரணத்தை என்ன சொல்றாரா? மரணம் அவருக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம் எழுதுறாரு.
பவுல் எழுதுறார், மரணம் ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம். ஆனாலும் என்ன செய்யறேன் நான், அந்த மரணத்தை உங்களுக்காக வேண்டி அதை ஸ்லோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்றார். ஏன் மரணத்தை விரும்புறார்? நிறைய பேர் மரணத்தை விரும்புறதே இல்லை. ஏன் விரும்புறது இல்லை தெரியுமா? ஐயோ இந்த பூமியில அதை அனுபவிக்க முடியாது, இதை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறதுலே இருக்கிறான். இல்லைன்னா செத்துட்டா ஐயோ எப்படி ஆயிருமோ, என்ன ஆயிருமோ, அப்படி இப்படி இப்படி என்னென்னமோ பயம் வருது மரணத்துக்கு. ஆனால் பைபிள் சொல்லுது, மரணத்துக்கு அதிகாரியாக இருந்த பிசாசை அவர் சிலுவையிலே வெளியரங்கமாய் வெற்றி சிறந்திருக்கிறார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், மரணத்தின் கூர் பாவம், மரணத்தின் கொடுக்கு பாவம், மரணத்தின் விஷம் பாவம். அல்லேலூயா. அப்ப பாவம் உனக்குள்ள இருந்தா என்ன இருக்கும்? மரணம் நிச்சயமா இருக்கும். பாவம் உனக்குள்ள இருந்தா அது என்ன செய்யும்? உன்னை கொத்திக்கிட்டே இருக்கும். நீ பாவி, நீ பாவி, நீ பாவின்னு கொத்திக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள பாவம் இல்லை, நீ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். உனக்குள் ஜீவன் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ ஜீவனை சுமந்திருக்கிறாய். நீ ஜீவனை சுமந்திருக்கிற, உனக்குள்ள ஜீவன் இருக்கிறது. நீ ஜீவன் இருக்குதுன்னா நீ மரணத்தை பார்த்து பயப்படுற ஆள் இல்ல, ஜீவனை நேசிக்கிற ஆளா இருப்ப. உனக்கு இளைப்பாறுதலுக்குள்ள போவதற்கு ஆசைப்படுவ. நீ மரணத்தை பார்த்து பயப்படுற ஆளா இருக்க மாட்ட. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமி சரீரத்தை விட்டு என் ஆவி பிரிஞ்சிருந்தாலும் என் ஆவி மரணத்தை நோக்கி போல, என் ஆவி அப்பா மடியை நோக்கி போகுது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீ இங்க படுற வேதனை உனக்கு சந்தோஷமா இருக்குதா? இல்ல அப்பா மடியில போய் இளைப்பாற போறது சந்தோஷமா இருக்குதா? உனக்காக ஒரு ஆயத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த உலகத்துல உன்னை கொண்டு போய் வச்சு அதிகாரியா மாத்த போறாரே, அந்த இடமெல்லாம் உனக்கு சந்தோஷமா தெரியுதா? இல்ல ஏதோ கொஞ்ச நாள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற இந்த உலகத்தினுடைய பிசாசு கொண்டு வருகிற தந்திரங்கள் ஒருவேளை உனக்கு பெருசா தெரியுதா? இன்னைக்கு நீ தான் தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, நான் ஜீவன் பெற்றவனாயிருக்கிறேன், மரணம் எனக்கு சொந்தமாக முடியாது, பாவம் எனக்கு சொந்தமாக முடியாது, மரணத்தின் கூரை எல்லாம் நீ சிலுவையில பிடுங்கி எறிந்திருக்கிறேன், பிடுங்கி எறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. நண்டு தெரியுமில்ல? நண்டு எத்தனை பேருக்கு நண்டு தெரியும்? நண்டு இந்த உலகத்தில் என்ன செய்யுது? இருக்குது. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? நண்டோட கொடுக்க மட்டும் உடைச்சிட்டாராம். இந்த ரெண்டு இப்படி இருக்கும் பாருங்க, அதை மட்டும் என்ன பண்ணிட்டாராம்? உடைச்சிட்டாராம். இப்ப நண்டு இருக்குது, ஆனா என்ன செய்ய முடியாது? கொடுக்கல போட முடியாது. நண்டு இருக்குங்கிறதுக்காக அது என்ன கொத்துன்னு நீ சொன்னேன்னா உன்ன மாதிரி அறிவாளி உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அந்த மரணத்தின் கூரை தேவன் சிலுவிலே பிடுங்கி விட்டார். உனக்குள்ள பாவம் இருக்க முடியாது. ஒருவேளை பிசாசு இருக்கலாம், அவன் தந்திரங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த பாவம் உன்னை ஆளுகை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்னோட இருப்பதை நினைச்சு தாய் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி சொல்லுதம்மா. இயேசு என்னோட இருப்பதை நினைச்சு தாய் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி சொல்லுதம்மா. ஆஹா ஓ ஓ ஓ ஓ லா 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 லா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாலும் தெய்வம் என் அன்புடைய தெய்வம், அகிலமாலும் தெய்வம் என் அன்புடைய தெய்வம். இயேசு என்னோட இருப்பதை நினைச்சு தாய் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி சொல்லுதம்மா. இயேசு என்னோட இருப்பதை நினைச்சு தாய் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி சொல்லுதம்மா. எல்லா நேரத்திலையும் இயேசு உங்களுக்குள் இருக்கிறது நீங்கள் உணர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அந்த நீதியின் நிமித்தம் துன்பம்னு இதுதான் பாருங்க. அந்த துன்பம் வர்ற நேரத்தில் இயேசு நம்மளோட இருக்கிறத சுதாரிக்க ஆரம்பிக்கணும். படபட படபடன்னு வரும். அந்த பழைய ஜென்ம சுவாபமெல்லாம் நம்மளை நோக்கி வரும். நம்மெல்லாம் ஒன்றும் அப்படி பரலோகத்திலிருந்து குறிச்சவங்க கிடையாது. எல்லாம் அந்த பூமியில தானே பிறந்து வளர்ந்துருக்கிறோம். எல்லாமே நம்மளை நோக்கி வரத்தான் செய்யும். ஆனாலும் அதையே கற்பந்தரிக்க விட்டுறக்கூடாது. அடி வாங்கினா கூட சுதாரிச்சு எந்திரிக்கணும். இல்ல இல்ல இல்ல, நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல,
நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, இந்த பூமிக்குரிய காரியங்களை பேசுகிறவன் அல்ல, அதை யோசிக்கிறவன் அல்ல, அதை சிந்திக்கிறவன் அல்ல. நான் வானத்துக்குரியவன், நான் வானத்துக்குரியவன். நான் அப்பா மடியில உட்கார்றதுக்கு இடத்தை பிடிச்சு வச்சிருக்கிறவன். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. எங்க அப்பா இந்த இடத்துல இருந்தா என்ன பேசுவாரோ அதைத்தான் நான் பேச போறேன், அதைத்தான் செய்ய போறேன், அதைத்தான் யோசிக்க போறேன். ஹல்லேலூயா. பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் உங்களுக்கு வேணா ஒருவேளை வேறு மாதிரி தெரியலாம். சரி, இப்போ நீதி நிமித்தமாய் துன்பப்பட்டு நம்ம அசிங்கப்பட்டுட்டு சரி எல்லாம் வாங்கி கட்டிட்டு மன்னிச்சிடலாம், ஆசீர்வச்சிடலாம் போகிறதுனால எங்களுக்கு அது அசிங்கம் தானேங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. நீ அப்படி நினச்சின்னா அது உன்னோட முட்டாள்தனம். உனக்கு அசிங்கம் தானே அப்படின்னு நினச்சின்னா அது முட்டாள்தனம். நீ அந்த இடத்துல கர்த்தருக்காக நீ துன்பத்தை சகிச்சு பாடுகள் அனுபவித்து நீ ஆசீர்வதிச்சிட்டேன்னா பின்னால் ஒரு ட்ரெயின் நிறைய உனக்கு ஆசீர்வாதம் வந்துகிட்டு இருக்குதுங்கிறது நீ மறந்துட்ட. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. கூட்ஸ் வண்டி இன்னும் 4 பெட்டி சேர்த்துட்டார் ஆண்டவர்னு உனக்கு தெரியல. நீ எம்டி இன்ஜினே ஓட்டிட்டு பழகிட்ட, அதனால உனக்கு பெட்டி இழுக்க தெரியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ மன்னிக்க தெரிஞ்சுட்டா, மறக்க தெரிஞ்சுட்டா, ஆசீர்வதிக்க தெரிஞ்சுட்டா, பின்னால பெட்டி சேர்ந்துகிட்டே இருக்கும், இழுக்க முடியாம இன்ஜின் வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதிரிகளுக்கு மத்தியில் ஒரு பந்தை அவர் ஆயத்தப்படுத்துகிற தேவன். ஆமென் சொல்லுங்க. உன் தலை எண்ணெயால் நிரப்பப்பட்ட அபிஷேகம், உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறதை இந்த உலக ஜனங்கள் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார், ஒருபோதும் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. நிறைய பேர் அப்படி நினைச்சிடுறாங்க. ஏன்னா மதம் அப்படி சொல்லிக் கொடுக்குது. எப்படி சொல்லிக் கொடுக்குது தெரியுமா? இங்கே கஷ்டத்தை அனுபவிச்சிரு, பரலோகம் போய் சந்தோஷமா இருந்துக்கலாம். இங்கே கஷ்டத்தை அனுபவிச்சிரு, பரலோகம் போய் சந்தோஷமா இருந்துக்கலாம். நெவர். இங்கே கஷ்டத்தை அனுபவிப்பதற்கு தேவன் உன்னை இந்த பூமியில் பிறக்க வைக்கல. இந்த பூமியில் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தான் இந்த பூமியில் ஒன்று. ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் கிழிஞ்ச சட்டை போடுறதும், ஜோல்னா பை போடுறதும், 50 ரூபா சம்பளம் வாங்குறதும் கிறிஸ்துவுக்கு அப்படியே மகிமையாயிருங்க. இதெல்லாம் நாங்கள் பொண்ணு பொருளெல்லாம் பூமியில் சேர்த்து வைக்கலைங்க, பரலோகத்தில் நாங்கள் சேர்த்து வைக்கிறோங்க என்னன்னா உன்னை போல முட்டாள் பாய உலகத்திலே கிடையாதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஹலோ, உங்களை போல அறிவாளி உலகத்திலே இல்லைன்னு அர்த்தம். அப்படிதான் போன வாரம் கூட சொன்னேன். உங்கள் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் ஆஸ்திகளை சேர்த்து வையுங்கள்ங்கிற வசனத்தில் கிழிச்சு போட்டுருந்தோம். இப்போ 50 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு உன் பிள்ளைகளுக்காக நீ ஆஸ்திகளை சேர்த்து வைங்கிற வசனத்தை என்ன செஞ்சிடணும்? கிழிச்சிடணும். அப்போ பைபிள் அப்படி சொல்லுமா? தப்பா? ஒரு நாளும் சொல்லாது. அப்போ விஷயம் அது கிடையாது, விஷயம் அது கிடையாது. தரித்திரம் அப்படிங்கிறது ஏதோ 50 ரூபா சம்பாதிக்கிறது, இல்லை 20 ரூபா சம்பாதிக்க கிழிஞ்ச சட்டை போட்டுருக்கிறதுங்கிறது மட்டும் தரித்திரம் கிடையாது. தரித்திரம் என்ன தெரியுமா? தேவ சித்தத்தை இந்த பூமியில் உனக்கு செய்ய தெரியலன்னு நீ தான் தரித்திரம். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. பரலோக சித்தத்தை இந்த பூமியில் உனக்கு வெளிப்படுத்த தெரியலன்னா நீ தான் தரித்திரம். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? பரலோக சித்தத்தை தெரிஞ்சிட்டீங்கன்னா பரலோகம் ஒரு அமுத சுரபின்னு உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் கஷ்டப்பட்டாதான் சம்பாதிக்க முடியும், நான் உழைச்சாதான் சம்பாதிக்க முடியும், செய்யும் தொழிலே தெய்வம், இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறது உலகம். பரலோகங்கிறது எங்க வானம் அடைக்கப்பட்டிருந்தாலும், எங்க ஈரானில் சண்டை நடந்துகிட்டு இருந்தாலும், உன் வீட்டில் மாப்பிசைகிற எண்ணெயும் தொட்டியும் குறைவுபடாமல் ஒருத்தர் ஆசீர்வதிப்பாரு. அது பரலோகத்திலிருந்து வர ஆசீர்வாதம் உனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் செழிப்பார்கள், செழிப்பார்கள். அது எப்படிப்பட்ட சூழ்நிலை கவலையே கிடையாது. நம்பிட்டேன்னா நீ செழிப்ப. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு மனநிலையெல்லாம் மாறட்டும். தரித்திரம் கிறிஸ்துவ நிமித்தம் துன்பம் அப்படின்னா ஏதோ ஒரு 50 ரூபா வாங்கி பாக்கெட்டில் போட்டு வெள்ளை சட்டை கட்டிட்டு வெள்ளை சட்டை போட்டு மீசி எடுத்துட்டு அப்படியே சுற்றிடலாம். இப்படியே மனநிலையில் எத்தனை நாள் தான் ஓடுவீங்க வண்டி? இல்லை 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 இல்லை. அவர் வாளாக்காமல் உங்களை தலையாக்குகிறவர், நீங்கள் கீழாகாமல் மேலாகிறவர்கள். உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற பலனை அவர் தருகிறவர், அந்த ஞானத்தை அவர் தருகிறவர். அவர் ஞானம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஸ்தி அந்தஸ்துகளோடு இந்த பூமியில பெருகுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா. ஆனா கிறிஸ்துவின் நிமித்தம் தரித்திரர் பாடுகள் அதெல்லாம் எதை தெரியுமா பைபிள் பேசுது? நீங்க இந்த பூமிக்குரிய பாடுகளை, அதாவது பிசாசு கொண்டு வருகிற தந்திரங்களை நீங்க என்ன செய்யணுமா? எதிர்க்கத்தக்க திராணி உள்ளவர்களாக இருக்கணுமா? அப்படின்னா என்ன? இந்த மனக்கவலை, போராட்டம், பிரச்சனை எல்லாம் கொண்டு வரும் பொழுது அதை சகித்து நீங்க உங்களை துன்பப்படுத்தினவர்கள் என்ன செய்யணுமா?
ஆசீர்வதிக்கணுமா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனால என்ன ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம், பின்னால அங்க 2 பெட்டி சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. கோணலானதெல்லாம் நேரம் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களுக்கு வழி ஆயத்தப்படுத்திட்டு இருக்காருன்னு அர்த்தம். கர்த்தர் அந்த வண்டி என்ன செய்வாரு, ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள் இந்த பூமியில் வெளிப்படுறதுக்கு ஏதோ ஒரு அற்புதம் செஞ்சுட்டா மட்டும் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் ஆப்போசிட் பார்ட்டி விசுவாசத்தில் இருந்தால் கூட அவனுக்கு அற்புதம் நடத்தணும் நீங்கள் பண்ணுற ஜெபத்தில். அதனால நான் ஜெபம் பண்ணி தாங்க அற்புதம் நடந்துச்சுன்னு அதனோட அறியாமை. சரி, உன் விசுவாசத்தில் தான் கர்த்தர் கனப்படுத்திட்டாருனாலும் சந்தோஷம்தான். ஆனால் அதனால மட்டும் நீ தேவ புத்திரராக வெளிப்பட முடியாது. தேவ புத்திரராக வெளிப்படணும்னா பரலோக சித்தத்தை பூமியிலே நீ வெளிப்படுத்துகிறவனாய் இந்த பூமியில வாழ்வாயானால் நீ நான் தேவனுடைய புத்திரர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்தை சொல்லிட்டா, நீங்க தேவ புத்திரரா இந்த பூமியில வெளிப்படணும்னா சிம்பிள் விஷயங்க. உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கார்ல, எல்லாத்தையும் செயல்படுறதுக்கு அவருக்கு பர்மிஷன் கொடுத்துருங்க. நீங்கள் எதையுமே செயல்படுறதுக்கு பர்மிஷன் அலோவே பண்ணாதீங்க. நான் இதை செய்வேன், காலையில் எழுந்திரிச்சோன்னே இத்தனை ஜெபத்தை போடுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், வெட்டி முறிப்பேனெல்லாம் ஒரு விஷயத்தை பேசுறீங்கள, அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி வீசிட்டு ஆண்டவரே என்னை இயக்கிருங்க, என்னை இயக்கிருங்க. வெறுமையான பாத்திரம் நான், தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரம் நான். குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஓகே, அவருடைய கரத்திலே பவுல் சொல்றாரு, இந்த மண்பாண்டத்திற்குள்ளாக நாங்கள் பொக்கிஷங்களை பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். இந்த மண்பாண்டத்தில் ஜீவன் இல்லை. இந்த மண்பாண்டம் உடைச்சா உடைஞ்சு போயிடும். ஆனால் உள்ள இருக்க ஜீவனை உடைக்க முடியாது. இந்த உள்ள இருக்கிற மண்பாண்டம் கிடையாது. இந்த உள்ள இருக்கிறதுல ஜீவன் இருக்கிறது. இந்த மண்பாண்டத்தில் ஜீவன் இல்லை, ஆனா இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஜீவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எல்லா நேரத்திலையும் உங்க நினைவு எப்படி இருக்கணும்னா, நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை அப்படின்ட்டேன்னா அவர் பெருகுவார், அவர் பெருகுவார், அவர் பெருகுவார், அவர் பெருகுவார். அதனாலதான் யோவான் சொல்றாரு, நான் சிறுகவும் அவர் பெருகவும், நான் சிறுகவும் அவர் பெருகவும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் என் மண்ட வேலை செய்யக்கூடாது, அவர் வேலை செய்யணும். நான் உயரக்கூடாது, அவர் உயரணும். என் ஞானம் வெளிப்படக்கூடாது, அவர் ஞானம் வெளிப்படணும். என் அறிவு வெளிப்படக்கூடாது, அவர் அறிவு வெளிப்படணும். என் வல்லமை வெளிப்படக்கூடாது, அவர் வல்லமை வெளிப்படணும். ஹல்லேலூயா. எத்தனை பேரால சொல்ல முடியும், அந்த வல்லமை நான் தரித்து கொள்ளுகிறவனாய் கர்த்தர் என்னை வச்சிருக்கிறார். நான் அந்த இடத்திலே தான் இருக்கிறேன். சகலமும் என் பாதத்திற்கு கீழ்ப்படியும். இன்னைக்கு உன் சரீரத்துக்கு வியாதியை பார்த்து நீ பேச போற, உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ பேச போற, உன் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்களை பார்த்து நீ பேச போற, உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களை பார்த்து நீ பேச போற. ஏனென்றால் அவர் கரத்தின் கிரியை உன் கரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. சகலமும் உன் பாதத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது. நீ பேசும் பொழுது அற்புதங்களை சுதந்திரிப்பாய். நீ விசுவாசிக்கும் பொழுது அற்புதங்கள் உனக்குள் இருந்து வெளிப்படுகிறது உன் கண்கள் பார்க்க போகிறது. முதல்ல உன் குடும்பத்தில், உன் சரீரத்தில் ஒரு விடுதலை நீ பார்க்க. நீ பார்த்துட்டீங்கன்னா அடுத்தது என்ன செய்வ? சும்மா இருக்க மாட்ட. அநேகரை சுகப்படுத்த ஆரம்பிச்சிருவேன், அநேகரை விடுதலைக்கு நேரம் நடத்த ஆரம்பிச்சிருவேன். விசுவாசிகள்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ஒரு போர்வை போத்தி கூட்டிட்டு போற சபை அல்ல இது.
இது சீஷர்களை உருவாக்குகிற சபை. இது சீஷர்களை உருவாக்குகிற சபை. நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். தேவனுடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கிறதை இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பார்க்க போகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் தேவனை மகிமைப்படுத்துகிற இடம் இது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது ஏதோ 4 செவுத்துக்குள்ள நடக்கிற விஷயம் அல்ல. நீங்கள் வெளியில் போய் பிரகாசிக்க போகிறீர்கள். நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ உங்களுடைய மனநிலை எல்லாம் மாறட்டும். எல்லா வித மதவாத மனநிலையும் போகட்டும். தற்குறி எண்ணங்கள் அதெல்லாம் வெளியே போட்டோம். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய இந்த எண்ணங்கள் எல்லாம் எதுவுமே எனக்குள்ளே வேலை செய்யக்கூடாதப்பா. நீங்கள் எனக்குள்ளே இருந்து முழுசாக வேலை செய்யறதுக்கு நான் இடம் கொடுக்குறேன். முழுசாக இடம் கொடுக்குறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அப்படியே கர்த்தரோடு கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். நீங்கள் அப்படியே ஏதோ அவர் கொஞ்சம் சூப்பர் பரிசுத்தம், நாங்கள்லாம் பரிசுத்தம் கொஞ்சம் கம்மிங்க, அவர் இடத்துக்கு போக முடியாதுங்க அப்படி பைபிள் சொல்லலை. பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் சொன்னது கர்த்தரோடு இசைஞ்சிட்டான்னா, ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார்னு யாரெல்லாம் நம்புகிறானோ அவருடனே சேர்ந்து ஒரே ஆவியாக இருக்கிறான்ட்டார். அவ்வளோதான் மேட்ரு, முடிஞ்சு போச்சு. அப்படியே பைபிளை மூடிடுங்க. அத்தனையும் உங்களுக்குள்ள 100% இருக்குதான். ஏன்னா ஒரே ஆவியாக உங்களோட இணைச்சிட்டாராம். அப்படின்னா உங்களுக்கு கீழ்ப்படியாதது ஒன்றுமே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆமாம், பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, ஐயா ஜோம் பண்ணுங்க, அக்கா ஜோம் பண்ணுங்க, சகோதரி ஜோம் பண்ணுங்க, பிரதர் ஜோம் பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் இனி என்ன செய்யக்கூடாது? வாய்ப்பாடாக வச்சுக்க கூடாது. இனி நீ பேசுறதுல தேவனுடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படுகிறத உன் சொந்த கண்கள் பார்க்க வேண்டும். உன் சொந்த கண்கள் பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏதோ புதுசாக ஒரு விசுவாசி வர்றாங்க, இன்றைக்கி தான் வர்றாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு வர்றாங்க, ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு தெரியாது, அவங்க விசுவாசத்தில் ஜோம் பண்ணுறதுக்கு வர்றாங்க, அவங்கள விட்டுருங்க, அவங்கள பற்றி கவலை இல்லை. ஆனால் காலாகாலத்துக்கு வந்து ஜோம் பண்ணணும் அப்படின்ற வேலையை கர்த்தர் உங்களை விட்டு எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அதிகாரம் அத்தனையும் உனக்குள் இருக்கிறது, உனக்குள் இருக்கிறது, உனக்குள் இருக்கிறது. சகலமும் உனக்கு கீழ்ப்படியும், சகலமும் உனக்கு கீழ்ப்படியும். ஒரு இக்கட்டான நிலை, அதை நான் மேற்கொள்ளவே முடியாத ஒரு இடத்துல நான் இருக்கிறேன், எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க, தப்பு கிடையாது, அதெல்லாம் தவறு இல்லை. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும் நல்லா. நான் சொல்ல வர்றது என்னென்னா, கர்த்தர் உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறாருங்கிறது நீங்கள் விளங்க ஆரம்பிக்க 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 நீங்கள் எழும்ப ஆரம்பிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், அவரை அறிகிற அறிவு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணமாய் இருப்பீர்கள். அதை மறைச்சு போர்வை போத்தி மூடலாம் நினைச்சாது நடக்காது தம்பி அப்படி சொல்றாரு. ஏன்னா உங்களை உயர்ந்த மலையில கொண்டு போய் வச்சிருவாராம். எங்கிருந்து பார்த்தாலும் நீங்க தெரியுவீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி தேவன் உங்களை உயர்த்த போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருடத்திலே நீங்கள் அப்படி எழும்புகிற ஜனங்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். நீங்க மலை மேல் இருக்கிற பட்டணமாய் உயர போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ உங்களுடைய மனநிலையெல்லாம் மாறட்டும். எல்லாவித எண்ணங்களையும் மாற்றுங்க. இந்த கண்ட கஸ்மாலங்கள் எல்லாம் எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டு யூடியூப்பை பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன்ட்டு என்னென்னத்தையோ எடுத்து உள்ளே சொருகிட்டு அலக்கழிச்சிடாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார். அவர் உன்னுடைய ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிறார். ஒரே ஆவியா இருக்கிறார். அதை எந்த கொம்பனாலையும் பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற நீ உனக்கு உதவியை தேடிட்டு போகக்கூடாது. உதவி உனக்குள் இருக்கிறது. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி. எழுமி நிற்கலாமா? அப்படி எழுமி நிற்கலாம், எல்லாம் எழுமி நிற்கலாம்.
கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார்.